இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு செய்யப்படும் அந்நிய நேரடி முதலீடு 16.4 பில்லியன் டாலராக இந்திய ரூபாய் மதிப்பின்படி 1.6 லட்சம் கோடி ரூபாயை கடந்துள்ளதாகவும் அதன் மூலம் அமெரிக்காவில் சுமார் 70,800 புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் அமெரிக்காவின் மூத்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் மேரிலாண்டில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்ற அமெரிக்க வர்த்தக அமைச்சக அதிகாரி பிராண்டன் ரெமிங்டன் இந்திய முதலீடுகள் மற்றும் அதிகரிக்கும் வேலைவாய்ப்புகள் குறித்து பேசியுள்ளார். அதாவது, இந்தியாவில் இருந்து உங்கள் முதலீட்டை வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம் என்றும் தற்போதைய தரவுகளின்படி இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு வரும் அந்நிய நேரடி முதலீடு 1.6 லட்சம் கோடியை கடந்துள்ளதாகவும் கூடவே இந்த முதலீடு சுமார் 70,800 வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி அமெரிக்காவில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திட்டங்களில் 3,140 கோடி அளவுக்கு இந்திய நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ளதாகவும் ரூபாய் 14,273 கோடி மதிப்பில் இந்திய நிறுவனங்கள் ஏற்றுமதி செய்கின்றன எனவும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதுபோல கடந்த 2023 இந்திய தொழிலக கூட்டமைப்பு வெளியிட்ட அமெரிக்க மண்ணில் இந்திய வேர்கள் என்ற அறிக்கையில் அமெரிக்காவில் இந்திய அந்நிய நேரடி முதலீடு ரூபாய் 3.8 லட்சம் கோடி என்ற அளவில் உள்ளதாகவும் இது 4.25 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக வழிவகுத்தது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதுபோல அமெரிக்க ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திட்டங்களில் இந்திய நிறுவனங்கள் ரூபாய் 9,516 கோடி முதலீடு செய்துள்ளதாகவும் நிறுவனங்களின் சமூக பொறுப்பு திட்டங்களுக்காக ரூபாய் 1,855 கோடி பங்களிப்பு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த வாரம் அமெரிக்காவின் நியூஜெர்சி மாகாணத்தில் உள்ள ஆர்க்னோன் அண்ட் கோ நிறுவனத்தை ரூபாய் 1.1 லட்சம் கோடி மதிப்பில் கையகப்படுத்தியுள்ளதாக இந்தியாவின் சன் பார்மாசூட்டிக்கல் நிறுவனம் அறிவித்தது. அதுபோல் 12க்கும் அதிகமான இந்திய நிறுவனங்கள் அமெரிக்காவில் புதிய முதலீடுகளை தற்போதைய மேரிலாந்து முதலீட்டாளர் மாநாட்டில் அறிவித்துள்ளன. அமெரிக்க பொருளாதாரத்தில் இந்திய நிறுவனங்களின் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக வாஷிங்டனில் உள்ள இந்திய தூதரக அதிகாரி நம்கியா கம்பா கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் முதலீடுகள், வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது, வலுவான விநியோக சங்கிலி, பல்வேறு மாகாணங்களில் உள்ள மக்களுக்கான பங்களிப்பு என இந்திய நிறுவனங்களின் பங்களிப்பு ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார்.